இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்ம செய்திக்குள்ளதாய் கடந்து போவதற்கு முன்பதாக நம்ம நிறைய காரியங்களை குறித்து பாஸ்டர் அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை எவ்வளோ பேர் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதை இழந்தவர்களுக்கு ரொம்ப பாவம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள். கர்த்தருக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும். என்னென்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம தேவன் யார் என்பதை ஃபஸ்ட்டு நம்ம யாருமே அறிஞ்சு கொள்வதே இல்லை. நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்தீர்கள் என்றால் உங்களால் என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் நீங்கள் ஓடி வருவீர்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பிறகு பயபக்தியோடு கூட இருப்பீங்க. அவர் சொன்னார், நிறைய பேர் பேசாதீங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க, பிள்ளைங்களை ஓடாதீங்க, நிறைய காரியம் சொல்ல. இது மற்றவர்கள் சொல்லி நமக்கு வரக்கூடாது, இந்த பயம் நமக்குள்ளே வரணும். அதுதான் நம் தேவனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஆக இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேச வேண்டிய காரியத்தை பற்றி என்னவென்று சொன்னால், சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். இப்போ நம்ம அந்த சர்ச் தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக நினைக்கிறேன். இத்தனை வருஷங்களாக 26 இயர்ஸ் we have completed. 27 வருஷம். ஆனால் இந்த 27 வருஷத்தும் ஆகவும் நம்ம இப்படியே ஒரு கூட்டத்தாராய் நம்ம வாழ்வது தான் ஆண்டோடைய சித்தமாம் இல்லை? இந்த இதோடைய முக்கிய காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஆடு குட்டி போடுமா அந்த மந்தை மேய்ப்பவர் குட்டி போடுவாரான்ற ஒரு கேள்வி கேட்பார் நம்மகிட்ட. அப்போ நம்மெல்லாம் சொல்லியிருக்கோம், செல்விஸ்ட்டுக்கெலாம் நல்லா தெரியும் இந்த ஆடு மந்தை குட்டி கதை, நிறைய பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அப்போ நாங்களாம் அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம், ஆடு தான் என் குட்டி போடணும். எங்கே குட்டி போட்டுச்சு? 26 வருஷமாக நம்ம ஆடு என்ன பண்ணல, குட்டியே போடாத ஆடுகளாக உட்காந்துட்ருக்குறோம். ஆக நேற்றைய தினத்தில் அதை எங்களால் உணர்த்தப்பட்டபடி நேற்று ஒரு அருமையான ஒரு பிரதர் சொன்னார். அப்போ நீங்கள் தேவனை அறிந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய தினத்தில் அவர் சொன்னார். ஸோ இந்த காரியத்தை குறித்து நாம் இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நாம் செபித்து இந்த ஆசீர்வாதமான காரியத்துக்கு கடந்து செல்லலாம். திருக்கரத்தாள் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தை இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசும்படியாய், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது தேவ பலத்தோடு ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படியாய், நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏன் இந்த நாளில் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்கின்ற அந்த காரியத்தை இவர்கள் அறிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் என் தேவன் இவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோம் என்று இராதபடி ஆண்டவரே, தேவனுக்காய் அநேக காரியங்களை செய்தோம் என்கின்ற பிள்ளைகளாய் இவர்கள் மாற என் தேவனின் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் எடுத்து மார்க் 16:15 எடுத்து வாசிங்களேன். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணுமா, உலகமெங்கும் போய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நீங்களும் நானும் 26 வருடங்களாக சபைக்கு வருகிறவராக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை சிறு பிரயாசத்திலிருந்து இந்நாள் மட்டும் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். இங்கே நிறைய பேர் சென்டிமெண்ட்டான ஆட்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சில பேர் தாத்தா சென்டிமெண்ட்டு,
அம்மா சென்டிமெண்ட்டு, பாட்டி சென்டிமெண்ட், நிறைய சென்டிமெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, உங்களை பரலோகத்துக்கு கொட்டிட்டு போகாது. எனக்கு தெரியும், நான் எங்கள் தாத்தா காரியத்தை தான் நான் செய்வேன், தாத்தா எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு இந்த பாட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தாத்தா பாட்டியோ அவர்கள் சொன்ன காரியத்தை நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறேனா என்பதை இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணணுமா, உலகமெங்கும் போய் அதை நீங்கள் என்ன பண்ணணும், அறிவிக்க வேணும். இங்கே மற்றவர்களாம் நீங்களாம் யோசிப்பீங்க, அட நீங்கள் வேறுங்க, இங்கேருந்து நாங்கள் சிட்டிக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேர் போனதில்லை, நாங்கள் எங்கே உலகமெங்கும் போய் அறிவிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுவிசேஷத்தை உங்கள் இடத்துலவே என்ன பண்ணணும், நீங்கள் அறிவிக்கணும். இப்போ ஏரிக்கரையிலேயே நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ணல, அறிவிக்கலை, அப்புறம் எங்கே நான் போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால், தேவன் எனக்குள் இருப்பார் என்று சொன்னால், அவருடைய ஆவியானவர் என்னை வழிநடத்துவார் என்று சொன்னால், உங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னா, என்னிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குது, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இல்லை, மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியாக இருக்குது. இன்றைக்கி நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், ஒரு விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அம்மா சொன்னாதான் இந்த காரியத்தை நான் செய்வேன், எங்கள் அப்பா சொன்னாதான் இந்த காரியத்தை நான் செய்வேன், இவங்க செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன், அவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன். இப்படி பல சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சில குண அதிசயங்கள் நம்மை விட்டு என்ன பண்ணவில்லை, இன்னும் மாறவில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவனாய் மாறியும் எனக்குள்ள இருக்க அந்த பழைய ஜீவியம் என்ன பண்ணலை, மாற்றப்படவில்லை. அப்போ என்னுடைய ஜீவியம் மாற்றப்படவில்லை என்று சொன்னால் என்னுடைய சாபங்களும் என்ன பண்ணலை, என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த சாபம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் அது தொடர்ந்து என்னை பிடித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், நான் மாறிட்டேன், ஆனால் என் இருதயமோ ஒன்றும் மாறாமல் தான் இருக்கிறது. நான் தேவனை தேடி வந்துட்டேன், ஆனால் என் இருதயமோ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது, அந்த பக்கம் இருந்து தான் இருக்குது. சென்டிமெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு கல்யாணம் செய்யணும்னு சொன்னால் அந்த கல்யாணத்தில் இன்றைக்கி மற்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, நேரங்காலங்கள் பார்ப்பதில்லை. ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால் அதற்கு ஒரு நல்ல நேரம், அதற்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குது. நான் போன வாரம் ஒரு 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 ஃபங்க்ஷன், எங்களுடைய சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனு, அவங்கள கேட்டேன், ஏன் இந்த பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் வைக்கணுமான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அது நல்ல ஒரு டைம், சூப்பரான ஒரு டைம், அதனால் அந்த டைமில் வச்சாதான் அப்போ ஆசீர்வாதம்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் படைத்த உங்களை அவர் நேர்த்தியாக, செம்மையாக, அழகாய் படைத்திருக்கிறார். அப்போ இந்த நேரம் காலத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் நான் கிறிஸ்தவனாய் மாறி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நேரங்காலங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், சென்டிமெண்ட்ஸை பார்த்துட்ருக்குறோம். ஒரு வாகனத்தை வந்தால் என்ன பண்ணணும், அந்த வாகனத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நான் செய்யணும். இன்றைக்கி நான் பார்ப்பேன், நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆயுத பூஜை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சந்தனம் தெளிப்பாங்க, மாலை போடுவாங்க, அப்புறமா எலுமிச்சம்பழத்தை டயரில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த எலுமிச்சம்பழம் மேலே ஏறி வண்டி இறங்கிச்ச பச்சக்குன்னு அது உடையும். அப்பா, எல்லா திருஷ்டி கழிஞ்சு போச்சு. நான் சொல்லேன், எவனாவது என் வண்டியை தொட்டிங்க பிச்சுப்பிடி வச்சேன், துடைக்கவே செய்யலாம், தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவுங்க, சுத்தலாம். ஆனால் அந்த சந்தனம் தெளிக்கிறது, எலுமிச்சம்பழத்தில் இவ்வளோ பெரிய லாரி, அதில் இவ்வளோண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அதை ஏற்றிட்டா என்ன ஆகுமா, அவர் பார்த்தீங்கன்னா போயினா ஹைவேல கவுந்து கடிச்சு படுத்து கிடப்பார். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் அடையக்கூடாதபடி இன்னைக்கு நான் நிறைய பேர், ஏன் இதை நான் திரும்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் என்னுடைய உள்ளத்தில் வருவார் என்று சொன்னால் எனக்குள்ளே இருக்கின்ற அழுக்கான காரியங்கள், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை என்ன பண்ணும், என்னிலிருந்து அது போய்விடும். எல்லா நேரமும் சரியான, நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் நேரம் காரம் எல்லாத்தையும் குறித்துட்டு அவன் வெளியில் போகிறான், பார்த்தீங்கன்னா பாதி ஆக்சிடென்ட் அங்கே தான் நடக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவனை சார்ந்த, ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் நிறைய வாட்டி காரில் நைட் டிரைவ் பண்ணிட்டு வருவேன்.
நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பக்கம் யாராவது போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் நான் அப்பாட்ட சொல்லுவேன், எவனோ ஒருத்தன் ஓடுறான்ப்பா, எவனு தெரியல. அது இல்லைப்பா, அது அசுத்த ஆவிகள், அது இங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கும். அதனால் எங்கள் அப்பா என்ன சூப்பர், ஆண்டவரே என் பிள்ளை போகிறான், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் எது என்ன பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அப்போ உங்களுடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எனக்குள் தேவனுடைய நம்பிக்கை விசுவாசம் வர வேண்டும். கர்த்தர் மீது எனக்கு நம்பிக்கை விசுவாசம் வரும் பொழுது இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையான காரியங்கள் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்னை விட்டு அகற்றி விடுவார். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லாமல் என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், எங்கள் அக்கா சொல்லாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விதத்தை நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் தேவனை முன்வைத்து உங்கள் காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்னா, உங்களை வேதனைக்குள்ளாகவோ சோதனைக்குள்ளாகவோ நடத்த மாட்டார். இந்த நாளில் நான் ஆணித்தரமான ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்ல போகிறேன். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு சித்தத்திற்காக இந்த அழைத்து வந்திருக்கிறார். இங்கே இருக்கிறவர்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வேறு வேறு ஆட்களாக இருந்தோம், ஏதோ காரியத்தை செய்து கொண்டதும். ஆனால் தேவன் உங்களை முன்குறித்து உங்களை அழைத்து இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, எதர்ச்சியாக போகிறீங்க, திடீர்னு நீங்கள் உள்ளே போன உடனே ஒரு ஆஃபர் கொடுக்குறான், அம்மா ஒரு சாரி வாங்கினா 5 சாரி ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நிமிஷம் வெரோனிக்கா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்பில் ஃபோன் எடுத்து, அக்கா மாமா அண்ணா தங்கச்சி எல்லாம் ஓடி வாங்க, நான் இப்போ தாண்டி வந்தேன், எனக்கே தெரியாதுடி, வந்தோடனே தான் ஒரு சாரிக்கு 5, நான் 20 சாரி எடுத்துட்டேன், உனக்கு வேணுமா, சரி நான் எனக்கு வாங்கிடு, நீ வாங்கிடு. அது என்ன பண்ணுவோம், தீயா பரவும். அப்படியே இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணால் பயங்கரமாக பரவும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நேற்று தினத்தில் வந்தவர்களுக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது ஒருவர் எடுத்து 1 பேதுரு 3:15 வாசிங்களேன். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட். கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்துக்குள்ள யார் முதலாவது வர வேண்டும், கர்த்தராகிய இயேசு உன்னுடைய இருதயத்துக்குள்ள வருவார் என்று சொன்னால், உன் இருதயம் என்ன ஆகும், அது பரிசுத்தப்படுத்தப்படும், அது ஆயத்தப்படுத்தப்படும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயங்கள் பரிசுத்தப்படாததற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி அவன் என்ன பண்றான், அவங்களுடைய இருதயத்தை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, பிசாசினிக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடி. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஐயாவும் நானும் வாரம் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லதான் முடியும், பிரதர் நீங்க இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்குது. உடனே சர்ச்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு கரெக்டா 8 மணிக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணப்படும், the light of life mission church is going to give an award of 1 lakh rupee அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். 8 மணிக்கு இல்ல 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், தாள் வந்துடும். ஆனால் இந்த உலகம் இன்னைக்கு உங்களை அப்படிதான் என்ன பண்ணி வச்சிருக்குது, பிடிச்சி வச்சிருக்குது. என்ன விஷயம் பிடிச்சி வச்சிருக்குன்னா, அது உங்களுடைய தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும், உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும், உங்களுடைய சாக்கு போக்குவரத்துகளை உங்களுடைய பிள்ளைகள் மேலே போதுவதற்கும் பிசாசு எந்தெந்த ரூபத்துல அவன் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி, உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படி அவன் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருப்பான். அவனுடைய சித்தம் என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை அடையக்கூடாது, இவர்கள் தேவனை தரிசிக்க கூடாது, கர்த்தராகிய தேவன் இவருடைய இருதயங்களில் என்ன பண்ணக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. ஆக இந்த உலகத்தின் காரியங்களை இவருடைய இருதயத்துல போட்டு இவங்களை பாரத்துல அமுத்தி இவங்களை கடனை கொடுத்து இவங்க கடன் மேல கடனை வாங்க வச்சு அதை யோசிக்க வச்சு அதுல வந்து எழுப்பிக்க விடாதபடி அவனை நாசமாக்கி போட வேண்டும் என்பதுதான் அவனுடைய சித்தம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில என்ன நீங்க கொண்டு வந்து நான்
தேவன் என்பதை அறியும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள் என்று அநேக இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க தேவனை சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் படியது பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து பேசணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான பிசாசு தான். நேற்று இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாயந்தரம் தேவன் எனக்கே தெரியல, கையில் ஒரு பக்கம் என்னது அந்த இதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறோம். அவனுக்கு என்ன காண்டோ, பிசாசுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. நான் வாட்ட என்ன ஆச்சுன்னா ரெண்டையும் கீழே போட்டாங்க. டம்ளரும் பறந்து விழுது, மொபைலும் கீழே விழுச்சு. அந்த அம்மா என்னப்பா ஆச்சு? நாங்கள் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில, இருமா நீ வேற சொல்லி உளுந்து எடுத்து பார்த்தா மொபைலில் டர்ன்னு ஒரு கோடு, பின்னாடி எல்லாம் போச்சு. நான் தான் யோசித்தேன், பிசாசே நீ என்னுடைய பொருள்களை தான் சேதப்படுத்த முடியும், ஆனால் என்னை இருதயக்குள்ள வாசமாக இருக்கிற என் தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் ஆணித்தரமாய் சொல்ல முடியும் என்று சொல்லி நான் மீண்டுமாய் நடந்து போனேன். இன்னைக்கு உங்களையும் பிசாசு இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து உங்களை என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு தேவனை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா then things will happen different. உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும், உங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்காது, உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகும், உங்களுடைய சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இதை அறிந்த பிசாசு உங்களை அந்த இடத்துக்குள்ள போக விடவே மாட்டான். நீங்கள் திரும்பி வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்களேன். முதலாவது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. ஆமென். ஸோ தேவன் உங்கள் இருதயங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா அடுத்து என்ன நடக்குமா? வாசிங்கம்மா திருப்பியும். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து, உங்களில் இருக்கிற நம்பிக்கை, அதாவது ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கம்ஸ் இன்டு யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் தேவன் வந்துட்டாருன்னா அடுத்து என்ன வருது? உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வரும். இன்னைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த காரியம் எனக்கு நடக்காது, இந்த காரியத்தில் என்ன ஒன்றும் வாய்க்காமல் போயிடும், என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உறுதி செய்வார். எப்போது தெரியுமா? என் தேவன் உங்களுடைய இருதயங்கள் வரும் பொழுது. அப்போ உங்களுடைய இருதயமாகி இந்த இருதயத்தை நீங்கள் திறந்து தேவனை உங்கள் உள்ளான இருதயத்துக்குள்ளே நீங்கள் வைக்கும் பொழுது அடுத்த நடக்கிற செகண்ட் காரியம் என்னன்னா நம்பிக்கை. தேவன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். அந்த நம்பிக்கை வந்ததற்கு அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்களேன். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும். நீங்க நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உங்களுடைய சரீரத்தில் சாந்தமும் அன்பும் வணக்கமும் இப்படிப்பட்ட எல்லா நற்குணங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தர ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் நிச்சயம் வரும். அடுத்து உங்களுடைய குண அதிசயங்கள் மாறும். அப்போ எல்லார்ட்டையும் நீங்கள் எப்படி பேசுவீங்களா? சாந்தத்தோடு வணக்கத்தோடு. நீங்கள் போய் சர்ச்சுக்கு வா, மூஞ்சி மாறேன் பாரு, எவ்வளோ அடி கொடுங்க, வந்து தொலையன், எப்போ மனு இப்படி போய் கூட்ட சர்ச்சுக்கு வருவாங்களா? உங்களை பார்த்து அவன் ஓடிடுவான். அப்போ நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள தேவன் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் கொடுப்பார். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், என்னங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம் கொஞ்சோன்னு போட்டுக்காங்க. நாங்கள் சர்ச்சில் போகும்போது சாப்பாடு போட்டுக்கோங்க, போதும், எவ்வளோதான் சாப்பிடு, நிறையா போட்டு எதாவது ஆறாதுக்கா, போதும். அதாவது நம்ம சாந்தத்தோடு போய் கேட்டால் கூட என்ன பண்ணுறாங்க, புஷ்ஷுன்னு மூஞ்சை திருட்டு இந்த பாம்பு வந்துட்டு போவார், புஷ்குன்னு அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட குணங்கள் மாறப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் மாறப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன, வண்டியை நான் வாங்கிட்டு மற்ற சடங்காச்சாரங்களை நான் செய்வேன் என்று சொன்னால், இந்த குணங்கள் மாறப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயங்களில் வரும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். நீங்கள் நம்புங்க, நீங்கள் தேவனை நம்பி இந்த காரியத்தை செய்து பாருங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்படும் பொழுது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது, அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டால்னா ஒன்று ஷியோராக தெரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களோட இல்லத்தில் தங்கிடுவார். அவர் உங்கள் இல்லத்தில் தங்கிட்டான யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டு வாசலில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நாய்க்கு பதிலாக ஒரு சிங்கத்தை கட்டி வச்சுருந்தா என்ன எவனா வீட்டுக்குள்ளே வருவானா? அனிதா வீட்டு வாசலில் நான் அடிக்கடி போவேன், ஒரு குட்டி நாய் இருக்கும், அதை பார்த்தே பயந்து வரமா நிற்பேன்.
அது நல்ல வேளை போயிடுச்சு. இப்போ எங்கே ஆளை காணாமல் போயிடுச்சு. ஆனால் அனிதா ஒரு சிங்கத்தை கட்டி போனவர் தான் யாராக்கிட்ட போக முடியும்? தெரிச்சு ஓட வேண்டியதான். அன்றைக்கி நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் அனிதாவும். அந்த நாய் சைத்தான் எங்களை அடிக்க வருது. ஏம்மா பிடிங்கம்மா பயமாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஏசப்பா கிருபையால் ஊசி போடாமல் வாழ்ந்துருக்கேன். அது நல்லா வாலாட்டிகிட்டே தான் இருக்குது. திருப்பி மனம் கொண்டு என்னடா இது ஒன்றுமே பண்ணணும். அப்படியாக ஒரு சாதாரண நாய்க்கு பயப்படுகிறவர்களாக அல்ல, ஆண்டவர் உங்களை சிங்கத்தை போல தைரியமுள்ள பிள்ளைகளாய் எப்பொழுதும் உங்களோட ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி யூத ராஜ சிங்கமாகிய தேவன் உங்களுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சியை கேட்டீங்க. கிட்னி போச்சு, 5வது ஸ்டேஜ் 6வது ஸ்டேஜ். எங்கள் அப்பா சொல்கிறது போல் நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, இயேசுவின் நாமத்தினால உதச்சிருவேன் நான் சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போல ஒன்றும் போல, வாமா நம்ம சர்ச்சுக்கு போகலாம், என் தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று அந்த நம்பிக்கையின் விசுவாசம் எப்போ வரும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தருடைய இருதயங்களில் இருக்கும் பொழுது அது ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் தளர்ந்து போய் இருக்கிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் பிரவேசிக்கும் பொழுது உங்கள் நாளை சும்மா இருக்கவே முடியாது. 7:30 மணிக்கெல்லாம் உங்கள் கால்கள் துடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் கண்களில் நித்திரை பிசாசு வர பண்ணுவான். ஆனால் தேவன் உனக்கு ஒன்று விழிப்பின் ஆவியை கொடுத்து காலையில் நான் 8 மணிக்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே இருக்கிற எல்லா சேர்களும் 7:30 மணிக்கெல்லாம் நிரம்பணும். 8 மணிக்கு யாரெல்லாம் வராங்களோ வெளியில் உட்காரணும். ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 8 மணிக்கு வந்தால் உள்ள இடம் கிடைக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் வெளியில் ஒரு ஷாமினா போட்டு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ஓடி வரப்போகிற நாட்கள் வரப்போகிறது. நீங்கள் விசுவாசிக்கீங்க, தேவனுடைய மகிமை நிச்சயமாய் காணப்போகிறீங்க. 7:30 மணிக்கெல்லாம் நான் சர்ச்சுக்குள்ளே போகலன்னா எனக்கு சர்ச்சு கிடைக்கல, இடம் கிடைக்காது, எனக்கு சீட்டு கிடைக்க, நான் வெளியில் தான் நான் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்பதாய் ஓடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் சென்று நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்களை அவர் முன்பதாகவே உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவர் இருக்கார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் மே வந்தாலே கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. என் பையன் வந்து நிற்பான், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும். அனிதா பையன் நிற்பான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் என்னடா ஆகணும் அனிதா அந்த டக்குன்னு அதுதான் வாயில் வருது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. ஆகவே அப்படிப்பட்ட எல்லாருக்கும் என்ன பண்ணணும், இந்த ஃபீஸ் பயம் வந்துடுது. ஆனால் தேவன் நீ நம்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியத்தை நீங்கள் நினைப்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பாராம். ஆமேன். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் மே மாதம் நான் எதை பற்றி நான் பயப்பட மாட்டேன். என் ஃபீஸு, என் பிள்ளைங்கள் கட்ட வேண்டிய காலேஜ் ஃபீஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், முன்பதாகவே என் தேவன் என்ன பண்ண போகிறாரு, எனக்கு தரப்போகிறார். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். இது ஒன்றும் சிம்பிள் வேலையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகமான் என்கின்ற ஒரு பெரிய ஒரு தளபதி, அவர் எங்கே போகிறார் தெரியுங்களா? தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போகிறார். அவர் ஒன்றுமே சொல்லலை. அந்த போய் குளத்தில் போய் என்ன பண்ண, ஒரு 3 வாட்டி போங்க, ஒரு பெரிய காரியத்தை. ஆனால் அவனுக்கு பயங்கரமான கோபம். என்னாச்சு? அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்து, நான் ஒரு பெரிய தளபதியாக இருக்கிறேன், நான் அந்த குளத்தில் போய் முழுக வேண்டுமா என்று சொன்னான். அப்போது அவனுடைய வேலைக்காரன், அந்த சாதாரண ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா அவர் ஒன்று பெரிய ஒரு 10,000 பேரை வெட்டி போட சொல்லலையே, ஒரு பெரிய மலையை பொழக்க சொல்லலையே, ஒரு தண்ணியில் தான், அதுவும் அந்த தண்ணியில் போய் நான் எப்படா நான் முழுக முடியும்? பரவாயில்ல, முங்கி தான் பாருங்களேன், அவங்க குஷ்டரோகம் நீங்குமே, ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்னா, அந்த ஏழை அந்த மனுஷன் அந்த வேலைக்காரன் சொன்னதை அந்த அதிகாரி, அவன் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால அவனுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் அந்த நாளில் நீக்கினார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அப்போ இவங்க என்னதான் அந்த 8 மணின்னு சும்மா அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த 8 மணியில் என்னதான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய சாபங்களை நீக்குவார். ஆண்டவர்களுக்குள்ள இருக்கின்ற உங்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற எல்லா சாபத்தையும் ஆண்டவர் நீக்க வேண்டும் என்று சொன்னால் there is a secret. அந்த சீக்ரெட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள், நான் சொல்கிறேன்,
நீங்கள் வீணான செலவு உங்கள் வாழ்க்கையில் வராது. ஹாஸ்பிட்டல் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. மெடிக்கல் செலவு உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே சென்று, ஏன்னா நீங்கள் தேவனை தேடி வரும் பொழுது அவர் உங்களுக்கு முன்பதாக ஓடி உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்ற நாளில் நான் பெற்ற சந்தோஷத்தை, நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் என் தேவனை என் இருதயத்தில் நான் வைத்து நான் மற்றவர்களுக்கு நான் பெற்ற சந்தோஷம். இப்போ இங்கே யாராவது சொல்ல முடியுமா, பிரதர் நான் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நான் போய் சொல்லுவேன் பிரதர் என்று சொல்வதற்கு முதலாவது நீ சாட்சியாக இருக்கணும்ல, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நானே பார்க்கல, அப்புறம் எப்படி நான் மற்றவர்களுக்கு போய் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்லுது? அப்போ நான் என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பாருப்பார். ஒன்றுமே நீங்கள் சுவிசேஷம்லாம் ஒன்றுமே சொல்ல வேணாங்க, உங்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு சாட்சியாய் மாறும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் வந்து கேட்பாங்க, அனிதா நீ என்ன பண்ணுற, எப்சி நீ என்ன பண்ணுற, சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு என்று சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் சாட்சியாய் சொல்லலாம், மா இயேசு என்கின்ற ஒருவர் என் வாழ்க்கையில் வந்தார், அவரை நான் உண்மையாக என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டபடினால இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா? அதுதான் சுவிசேஷம். உங்களுடைய சுவிசேஷங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை ருசிக்கும் பொழுது, அவரை நான் என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய குண அதிசயங்கள் மாறும், எனக்குள்ள சாந்தம் உண்டாகும், எனக்குள்ள சமாதானம் உண்டாகும், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எதுவுமே என் கையில் நிற்கல. அதுதான் காரணம். நீங்கள் தேவனை தேடி வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை தேடி ஓடி வருவார். உங்கள் கஷ்ட நேரங்களில் ஒரு நாளும் நான் ஒரே ஒரு சேலஞ்சஸ் பண்ணுறேன், நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், நீங்கள் ஒரு நாளும் யார்கிட்டையும் போய் நீங்கள் கையேந்த மாட்டீங்க. உங்கள் கரங்கள் இப்படி இருக்காது, ஆண்டு உங்கள் கரங்களை இப்படியாய் மாற்றப் போகிறார். கொடுக்கிற கரங்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை தேடி ஓடி வந்து பாருங்கள். நீங்கள் இந்த 8 மணின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், அண்ணன் சொன்னது போல் இது நாங்கள் சொல்லி 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 இந்த காலங்கள் முடிவடைந்துடும். இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துல இருதயம் உள்ளவர்களாக இருந்தாரலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் அவருடைய தலைகள் வணங்கவே இல்லை. நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் இந்த இஸ்ரவேல் மக்கள் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மக்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நான் இப்போ யோசித்து பார்க்கும் பொழுது என் மனத்தில் என்ன தோணுது தெரியுங்களா? அவர்கள் இருந்த இடம் அப்படிப்பட்ட இருந்த மாதிரி. அவங்க எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்தின் ராஜா அவன் கடின இருதயம் உள்ளவனாக இருந்தான். அவன் நீங்கள் போங்கன்னு சொல்லுவான், போகக்கூடாதுன்னு சொல்லுவான். நீ ஏசப்பா போய் தேடு, தேடக்கூடாது, சரி 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 போயிடுங்க. பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுவான்? விட்டுருவான், போங்கணுவான், திருப்பியும் பிடிச்சி வச்சுக்குவான். அவனுடைய இருதயம் கடிசான. ஆண்டவர் சொன்னார், இவன் இருதயம் கடினப்படும், அவன் ஒரு நாளும் அவன் அசால்ட் என்ன பண்ண மாட்டான், உங்களை விட மாட்டான், நீ அவனுக்குள்ளே போராடி தான் அவன். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உங்களோடு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் இந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கும் பொழுது தான் கானான் என்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அநேகர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்றவே ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே. சிலுவை தான் முன்பதாக இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்பொழுதும் பின்பதாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாட்டு பாடுறது தான் நல்லா அருமையாக பாடுவோம். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இப்போ நம்ம ஆளுங்க எழுப்பி போடாங்க, பின்னோக்குவேன் 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 பின்னோக்குவேன். பின்ன நோக்கணும்னா பின்னு மாதிரி வளைஞ்சிக்க வேண்டியதுதான், பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான்.
நீங்கள் சிலுவையை பார்த்து முன்பதாய் நடந்து வரும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், சமாதானமற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த நாளில் நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நான் மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எனக்குள்ள ஒரு 3 குவாலிட்டிஸ் எனக்கு வேணும். அது என்ன தெரியுங்களா? முதலாவது, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாய் மாறணும். நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட் என்ன எப்படின்னா, ஸ்கூலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, they லிசன் பண்ணுவாங்க. டீச்சர் கேட்குற கேள்விகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவார்கள். அப்போ உங்ககிட்ட யாராவது வந்து இயேசு யார் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் என்பதை நேற்றைய தினத்தில் அநேக விசுவாசிகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் தேவனுடைய சத்தியத்தை அவன் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், என் இருதயமாகி என் இருதயத்திற்குள்ள என் தேவன் பிரவேசிக்கிறதுனால, கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் எனக்காய் பாடுகள் பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறாரு, விலை மதிப்பில்லாத அந்த இரத்தத்தினால என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் லிசன் பண்ணாதான், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்கின்ற காரியத்தை கற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணுமா, சர்வெண்ட்டாய் மாற வேண்டும். சர்வெண்ட்ன்றது என்ன தெரியுமா, நீங்கள் சேவை செய்கிறவர்களாக, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்கிறான். நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பாவம் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருப்பான். ஆமாம், அவன் பண்ண திமுரு அகந்த ஆணவத்துக்கு கஞ்சியை குடிக்கிறான், நான் ஏன்டா அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும்னு நினைக்காதபடி அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவும் பொழுது, தேவனுடைய அன்பை நீ அவர்களுக்கு சொல்லும் பொழுது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பசியோடு வந்த மக்களை சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்சு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருந்துக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்புங்களேன்றாரு. பாருங்கள், கர்த்தரோடு தான் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் பங்காளர்களாக இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த இருதயம் வரல. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் பண்ணுறாருங்க, அங்கே ஒரு கற்றுக் கொடுக்குறார், ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். பசியாய் வந்தவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன், வெறுமையாய் அனுப்பக்கூடாது என்று சொல்லி அவர்களை அமர செய்களை அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அவர் சொல்கிற, என்ன இருந்தாலும் லூஸா, ஏன்னா 4000-5000 பேர் வந்திருக்கிறாங்க, குழந்தை குட்டியெல்லாம் பார்த்தா அது 6000 பேர் போகுது, திடீர்னு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் அடுப்பு இல்லை ஒன்றும் இல்லை, பாலைவனத்தில் என்ன நாங்கள் பண்ணுவோம். சீஷர்கள் ஒருவருக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளுக்கு சரியான லூஸ் தான் போல, இந்த மாதிரி வந்து சாப்பாடு கொடுன்னு சொல்லி இப்போ நம்மளை உசுறு எடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் என் தேவனுடைய வார்த்தையை கேட்ட வந்தவர்களை நான் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், பட்டினியோடு அனுப்ப மாட்டேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்ப போதில்லை. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் பெரிய மேஜிக்லாம் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட இருந்ததை எடுத்து அதை உங்களுக்கூடையே ஆசீர்வதிச்சார். உங்கள்கிட்ட இருக்க 5 ரூபாய் எடுத்து அதை 5 லட்சமாய் மாற்றினார். உங்கள்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் எடுத்து அது 1 லட்சமாய் மாற்றினார். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே நான் வேலை செஞ்சலாம், சிம்பிள் காரியம் தான். அங்கே வந்து கேட்குறாரு, யாராவது எதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டப்போ நம்ம ஜஸ்டின் வந்து சொல்கிறார், ஐயா என்கிட்ட 2 மீன் தான் எங்கள் அம்மா கொடுத்தாங்க, அதுலேயும் ஒன்று பிடிங்கிட்டாங்க, ஒன்றே தான் இருக்குது. நம்ம பாப்பா ரொம்ப நாளாக வரவே இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். அவள் சொல்கிறா, ஐயா என்கிட்ட 2 பிரெட் இருக்குது, கொடுங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுங்க, அதை நான் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கரங்களிலிருந்து வாங்கி அதை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் மீதியானதை பல கூடைகளில் என்ன பண்ணுகிறாரோ அவரை நிரப்பினார்களாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை நிரப்புகிறவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை ஆசீர்வாதங்களை இழக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, நான் இழந்து கொண்டே தான் இருக்கிறேன். ஏன் ஆசீர்வாதங்கள் நிலைப்பதில்லை என்று சொன்னால், நான் தேவனுக்காய் என்னை அர்ப்பணிப்பது இல்லை, என் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் வந்து நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் என்ன பண்ணிடுவேன், என் வேலையை நான் கடந்து போயிடுவேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்க பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிங்க, அவர்களுக்கும் இந்த சந்தோஷம்
போய் சேரட்டும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் வெறுமையாய் வரவில்லை, நீங்கள் வரும் பொழுது நிறைவோடு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் குறைவில்லாமல் நிறைவாய் மீண்டும் உங்களை அனுப்புவார். ஆகவே இந்த நாளிலிருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில், தேவனுடைய காரியத்தை செய்வதில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் திகழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். கடைசியாக அனுதாபப்படுகிறவர்களாக, நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் ஒரு மற்றவர்களை பார்க்குறீங்க, அவங்க தெரியும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியும், அவர்களுக்கு நான் போய் என்ன பண்ணுறேன், அவங்க மேலே ஒரு அனுதாபமே வராது, அவங்க மேலே கோபமும் வெறுப்பும் அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல் தான் உண்டாகுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மீது அனுதாபப்படுங்கள், அவர்கள் மீது இரக்கம் படுங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவரை அறியாததினால அவங்க தேவனுடைய மகிமையை காணாத இருக்கிறாங்க. அப்போ நீ தேவனுடைய மகிமையை கண்டதினால நீ அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஐசியூவில் இருக்கிற மாதிரி. இப்போ நீ தேவனை அறியாதவர்கள் எல்லாம் எப்படின்னா, இன்சென்டிவ் கேர் யூனிட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி. அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது, அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது, அவங்களுக்கு மருந்து தேவைப்படுது. அப்போ இந்த மருந்தையும் அட்டென்ஷனையும் நீங்கள் போய் அவர்களுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சித்தம் என்னென்பதை நீங்கள் அவர்களை அறிவித்து அவர்கள் அந்த ஆபத்திலிருந்து அவளை மீட்டெடுப்பீங்க என்று சொன்னால், அது ஒரு பெரிய சுவிசேஷமாய் மாறும். அவர்களுடைய இதயத்தில் தேவன் பிரவேசிப்பார். அந்த ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பேரபிள்ஸ், அநேக சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, சில எக்ஸாம்பிள்ஸோடு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லியிருக்கிறார். அநேக காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் சொன்னார்னா, அந்த காரியம் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி. இப்போ நான் ஏன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காரியத்தை நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய நினைவில் அதை நான் பதித்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, தேவனை அறியாதவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் எப்படி தோண வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிற பாவத்தை ஆண்டவரே நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. அவங்க இன்சென்டிவ் கேர் யூனிட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்க, அவங்கள நான் எப்படியாவது அதிலிருந்து நார்மல் வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்களை சுகம் பெறுகிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்கின்ற அந்த தாகம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷர்களாய் மாற வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த ஆலயம் நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படுகிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கை நிரப்படும். ஒருவன் தேவனுக்காய் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் பொழுது பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகுமா? யோசித்து பாருங்க. ஒரு பரலோகத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறாருன்னா ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? அதற்கு காரணமாக இருந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றும் பொழுது, கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் ஜெனரேஷனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். நல்ல விதத்தில் போடுகிற விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது, அது என்ன பண்ணுகிறதா, நூறுத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறதாம். இன்னைக்கு நாங்கள் சொல்கிற இந்த வார்த்தை, அது மண், அதாவது இந்த கல்லுகளும் ஆண்டவர் மண்ணுகளும் நிறைந்த பாறாங்கல் என்ன இடத்துல போட்டோன்னா, அது போட்டப்போ என்ன பண்ணோன்னா, டக்குன்னு என்ன பண்ணும், அந்த ஈரப்பசை, அந்த பச்சையாக இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த பாசி, அதில் டக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணும், குயிக்காக வளரும். ஆனால் அது என்ன பண்ணாது, வேரூன்றி நிற்காது. அது கேட்க மட்டும்தான் நல்லா கேட்டுக்கும், ஆஹா அருமையாக கேட்கும். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பயங்கர பசுமையாக இருக்கும். மண்டே ஆச்சுன்னா வாடி போயிடும். மண்டேல சண்டேவே வாடி போயிடுது. சர்ச்சை விட்டு போகும்போது என்ன பண்ணுது, வாடி பூத்து குலுங்கி சாயந்தரம் என்ன போயிடுது, புஷ்ஷுன்னு ஆகிடுது. திருப்பி சாட்டர்டேலேருந்து ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகி சண்டே பார்த்தீங்கன்னா பயங்கர மறுமலர்ச்சியாக இருக்கும். திருப்பி சண்டே சாயந்தரம் சேர்த்து போயிடுது. இப்படி போகிறது என்ன பண்ணுறது, அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன பண்ணும், நூறுத்தனையான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் காதைகளை திறந்து இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஏற்றுக்கொண்டு அதை கிரியை செய்யும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நீங்கள் மாத்திரம் மாற்றப்பட மாட்டீர்கள், மற்றவர்களையும் மாற்றுவர்களாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இந்த நாளில் நீங்கள் என்ன எண்ணத்தோடு வந்தீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார்.
ஆக உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காய் உங்களை அர்ப்பணிங்க. ஆல்ரெடி எனக்கு லேட்டாக கொடுத்தனால ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்த நீங்கள் யாவரும் தேவனுடைய சித்தத்தை நம்ம வாசித்த 1 பேதுரு 3:15 வாசித்தது போல கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருடைய நம்பிக்கையின் விசுவாசத்தை பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வர நல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். நீங்கள் இப்படியே வந்து உக்காந்துட்டு இப்படியே போறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஈச் ஒன் கேட்ச் ஒன் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் ஈச் ஒன் கேட்ச் 10. 10 பேரையாவது நான் என்ன பண்ணுவேன்? சந்தித்தீர்கள் என்றால் 10:1 ரேஷியோ. 10 பேர்கிட்ட நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். நான் ஆண்டவர் ஒரு ஆத்மாவையே கொடுக்க மாட்டார். அந்த சேல்ஸில் வந்து சொல்லுவாங்க 10:1 ரேஷியோன்னு சொல்லி. அது போல் இல்லாதபடி நீங்கள் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் பொழுது அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாவது போல உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் தர நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த ஊழியத்தின் காரியத்தில் பாஸ்டரோடு கூட சேர்ந்து நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் தோள்களை கொடுக்கும் பொழுது நேற்று இந்த இடத்துல நடந்த அந்த ப்ரோக்ராமில் அநேக செலவுகள் இருந்தது. ஆனால் உங்கள் தோள்களை நீங்கள் கொடுத்தபடினால் கர்த்தருடைய வார்த்தையை அநேக பிள்ளைகள் கேட்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதிரியான அநேக மீட்டிங்ஸ் அநேக செமினார்ஸ் நம்ம சர்ச்சில் நடக்கும். இனி வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்ட ட்ரைனிங்ஸை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆனால் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறாரு? பயன்படுத்த போகிறார். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உட்கார்ந்திருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் பெரிய அதிகாரிகளாய் ஆசீர்வதித்து உங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் தேவனுக்காய் எழும்பி கிரியை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காய் கர்த்தரின் சித்தம் செய்திட நீங்கள் நித்தமும் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய நிறைய பேர் பெரிய பாரம் பெரிய கவலையிலலாம் உட்காந்துருக்கோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவன் மீது நம்பிக்கை நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க அவர் நல்லவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி தேவன் ஒருவரால் தான் மாற்ற முடியும். நீங்கள் என்ன தான் அழுந்து சரீரத்தில் நீங்கள் என்ன போராட்டம் பண்ணினாலும் சரி நீங்கள் என்ன போராடினாலும் சரி. நான் ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய பிரச்சனைகள் இப்படியா இருக்குது, என் பிரச்சனை இப்படியா இருக்குது, எனக்கு அதுவாக இருக்குது. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், நீ சும்மா இரு, உனக்காய் நான் யுத்தம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுங்க. நீங்கள் அநேக பேர் இந்த காரியத்தை செய்கிறதில்லை. நான் போராடினேன்னு சொன்னால் நான் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னால் என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது போல் ஒரு சிங்கம் உங்களுக்கு முன்பு தான் இருக்குது என்று சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவன் தெரிச்சு ஓடியே போயிடுவான். நீங்கள் பயப்படவே வேண்டாம். யூத ராஜசிங்கமாகிய இயேசு உங்களோடு கூடந்து உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் சும்மா இருந்து என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வேடிக்கை மாத்திரம் பார்த்தா போதும். உங்கள் வாழ்க்கை இந்த நாளில் தேவனுக்கு அர்ப்பணிப்பீங்களா? இருந்த இடத்துல அந்த அப்படியே கண்களை தாழ்த்தி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் என்னை முழுமையாக இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ என் வாழ்க்கையில் நான் தேவனுக்காய் ஒரு காரியத்தையுமே செய்யல ஆண்டவரே. இப்படி சத்தியத்தை நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லவே இல்லை ஆண்டவரே. நான் மாத்திரம் சர்ச்சுக்கு வரேன், நான் மாத்திரம் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளில் நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு சுவிசேஷகனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மகளாய் மாற வேண்டும். மற்றவருடைய தேவனுக்கு வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆண்டவரே மகளாய் நான் மகனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்காக நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்க சாபங்கள் நீங்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். எனக்கு கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நான் உம்மை என்னுடைய இருதயத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. என் இயேசுவாகிய நீர் என் இருதயத்துக்குள்ள வாங்க. இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லான இருதயங்களை என் தேவன் இந்த காலவேளையில் உடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா இருதயத்துக்குள்ளும் தேவன் மீது ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. மாய்மாலமற்ற வாழ்க்கையை என் தேவன் இந்த நாளில் உடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனுக்காய் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் என் தேவன் இவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே.
ஒருவராகிலும் கெட்டு போவது உமக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. இங்கிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்க்கையில என் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, வருகிற வாரத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு பயத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. 8 மணிக்கு வந்து அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில நான் காண வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிற பிள்ளைகளாய், பயத்தோடு பக்தியோடு தேவன் செய்த நன்மைக்காய் அவரை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் ரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் ரிசிப்பேன். ஆனந்தமாய். ஆமாண்டவரே, உம்முடைய சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. உம்முடைய முகத்தை இவர்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒருவராயும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை இவர்கள் அடையும்படியாய் என் தேவன் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளோட இருதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இவள் வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இவள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே அதன் காரியமும் என்னை ஏமாற்றி படுகொலில தள்ளிவிடும், ஆனால் என் இயேசு ஒருவர் மாத்திரம் என்னோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறேன் என்பதை இவர்கள் இருதயத்தில் என் தேவன் இந்த நாளிலே நீர் ஆண்டவரே புகட்டும்படியாக நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென்.